This sermon, Demonology Part 1, Physical Realm, was delivered on Monday afternoon, June 8, 1953, at Roberts Park Amphitheatre, Connersville, Indiana, USA. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டை தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1953ஆம் வருடம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி திங்கள் பிற்பகல் அமெரிக்கா இண்டியானா கார்னர்ஸ்வில்லில் உள்ள ராபர்ட்ஸ் பார்க் வெளியரங்கத்தில் டிமனாலஜி பேய் சாஸ்திரம் முதலாம் பாகம் சரீர ஆதிக்கம் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Used to when I go in a city and hold a big meeting back when he had lots of money and they have great campaigns and thousands of dollars, I'd give it over to Red Cross and so forth. நான் ஒரு பெரிய பட்டணத்திற்குள் போகும்போது அவர்களிடத்தில் அதிகமான பணம் இருக்கும்போது வழக்கமாக பெரிய கூட்டம் நடத்துவேன். அவர்கள் பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்தி ஆயிரக்கணக்கான டாலர்கள் வைத்திருப்பார்கள். நான் அதை அங்கிருக்கும் செஞ்சிலுவை சங்கம் முதலானவைகளுக்கு கொடுத்து விடுவேன். No slam to them, but coming down the street in a $4,000 car with a big diamond studs on, smoking a cigar, and $500 a week on the money that sick people. No sir, no indeedy. இப்பொழுது அவர்களை குறை கூட வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆனால் அவர்கள் $4,000 மதிப்புள்ள கார்களில் பெரிய வைர பொத்தான்களை அணிந்து கொண்டு புகைத்துக் கொண்டு வாரத்துக்கு $5,000 என்று சுகவீன ஜனங்கள் கொடுக்கும் பணத்தை செலவழிக்கின்றனர். இல்லை ஐயா, இல்லவே இல்லை, நிச்சயமாக. As soon as you get out of the city, they set of holy rollers and everything like that and making fun and down in the religion that we're standing up for. No sir. ஆனால் உங்களில் சிலர் இந்த பட்டணத்தை விட்டு வெளியே சென்ற மாத்திரத்தில் பரிசுத்த உருளைகள் இன்னும் இப்படியாய் பலவற்றை கூறி உங்களை கேலி செய்து நாம் எந்த விதமான மார்க்கத்துக்காக நிற்கிறோமோ அதை குறை கூறுகிறார்கள். இல்லை ஐயா. I take it myself and before God is my judge, I put it in the gospel work counter so I know it on that day that when I have to give an account for my stewardship, it's given correctly. That's exactly right, because I realize as I treat the people, I'm treating God. நானே அதை எடுத்துக்கொண்டு என்னுடைய நியாயாதிபதியான தேவனுக்கு முன்பாக கூறுகிறேன். அவருடைய முன்னிலையில் நான் அதை தூரதேச சுவிசேஷ ஊழியத்திற்கு கொடுத்து விடுவேன். இவ்விதம் செய்வதனால் என்னுடைய உக்கிரானத்துவத்துக்காக நான் கணக்குப்பிவிக்கப்படும் போது அது சரியாய் கொடுக்கப்பட்டது என்று அந்த நாளில் நான் அறிந்து கொள்வேன். அது அப்படியே சரியானதே. ஏனென்றால் நான் ஜனங்களை நடத்தும் விதத்திலே நான் தேவனையும் நடத்துகிறேன் என்பதை நான் உணர்கிறேன். Just my attitude towards you is my attitude towards Christ. உங்களிடமாயுள்ள என்னுடைய மனப்பான்மையே தேவனிடமாயுள்ள என்னுடைய மனப்பான்மையாய் இருக்கிறது. Your attitude towards me is the same thing. That's right, towards Christ. என்னிடமாயுள்ள உங்களுடைய மனப்பான்மையே தேவனிடமாய் உள்ள உங்களுடைய மனப்பான்மையாய் இருக்கிறது. அது சரி. Now, to see a people like that and see how that a human being then with an immortal soul now that can't die, can't perish, can't do nothing but have everlasting life, that God sovereignly in his own will gave it to you. அந்த விதமான ஒரு ஜனத்தை காண வேண்டும் என்றால் தேவன் தம்முடைய சுய சித்தத்தினால் உனக்கு கொடுத்ததான நித்திய ஜீவன், அதனால் மரிக்க முடியாது, அதனால் அழிந்து போக முடியாது, நித்திய ஜீவ காலமாய் இருப்பதை தவிர வேறொன்றையும் அதனால் செய்ய முடியாது. அப்படிப்பட்டதான ஒன்றை உடையதாய் இருக்கின்ற அழிவில்லாத ஆத்துமாய் உடையதான ஒரு மனித வர்க்கம். And now let me correct this just a little bit or say something. இதை நான் சற்று திருத்தி அல்லது ஏதாவது காரியத்தை கூறட்டும். Somebody's going to go and say Brother Branham is a Calvinist. No, I'm not. I'm a Calvinist as long as Calvinist is in the Bible. But when Calvinist gets out of the Bible, then I'm an Arminian. See? யாராவது வெளியேறி போய் சகோதரன் பிரண்ணாம் ஒரு கால்வினிஸ்ட் என்று கூறலாம். இல்லை, நான் கால்வினிஸ்ட் அல்ல. ஆனால் வேதத்துக்குள்ளாய் கால்வீனிய கொள்கை இருக்குமட்டாய் நான் ஒரு கால்வினிஸ்ட் தான். ஆனால் கால்வினிஸ்ட் வேதத்தை விட்டு வெளியேறி விடுவார்களே, ஆனால் அப்பொழுது நான் ஒரு அர்மீனியன். புரிகின்றதா? I believe in holiness and I believe in Calvinist too. பரிசுத்தத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு, கால்வினிஸ்டிலும் கூட எனக்கு நம்பிக்கை உண்டு. But both of them, one run out on the limb and went this way and one run out on the limb and went that way. ஆனால் அவர்கள் இருவரும் ஒன்று கிளையின் மேல் ஓடி இந்தபடியாய் போனது, ஒன்று கிளையின் மேல் ஓடி அந்தபடியாய் போனது. If it wasn't for the book of Ephesians to bring it back and put it in the right place where God did, we'd all be all mixed up. எபேசியரின் புத்தகம் மட்டும் இல்லாதிருந்தால்
அரை இரண்டையும் திருப்பிக் கொண்டு வந்து அது சரியான தேவன் பொருத்தின ஸ்தானத்திலே பொருத்த முடியாமல் நாம் எல்லாமுமாக குழம்பி போயிருப்போம். But they both got a doctrine, but they go to seed on it, each one. That's the holiness and the Calvinist too, the Armenian. ஆனால் அவர்கள் இருவருக்கும் ஒரு உபதேசம் இருந்தது. அவர்களோ அதன் பேரில் விதையானார்கள். ஒவ்வொருவரும் பரிசுத்த கூட்டமும் கால்வினியரும் ஆர்மீனியரும் கூட. Now, Calvinist has something true. கால்வினியரிடம் ஏதோ உண்மையான காரியம் இருக்கிறது. I believe that the Calvinistic doctrine, I believe this in security. I believe the church has eternal security. நான் அதை நம்புகிறேன். அதுதான் கால்வினிய உபதேசம். நான் அதை நம்புகிறேன். பாதுகாப்பு என்பதில் சபைக்கு நித்தியமான பாதுகாப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். Any reader of the Bible knows that because God's already said it would appear yonder without blemish. Is that right? Then it's going to be there. Is that right? வேதத்தை வாசிக்கிற எவரும் அதை அறிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் எந்த ஒரு கரைதிரையின்றி அது அக்கறையிலே தோன்றும் என்று தேவன் ஏற்கனவே கூறியுள்ளார். அது சரியா? அப்படியானால் அது அங்கே இருக்க போகிறது. அது சரிதானே? The church is eternally secured. Now are you in the church is the next thing. சபையானது நித்தியமான பாதுகாப்புக்குள் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் சபைக்குள்ளாக இருக்கிறீர்களா என்பதுதான் அடுத்த காரியமாக இருக்கிறது. If you're in the church, all right, you're secured with the church, but you better stay in the church. நீங்கள் சபைக்குள்ளாக இருந்தால் சரிதான். சபையோடு கூட நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சபைக்குள்ளேயே தரித்திருக்க வேண்டும். And how do you get in the church? By shaking hands? No. Put your name in a book? No, sir. By one Spirit, we're all baptized into one body. நீங்கள் எப்படி சபைக்குள்ளாக போக முடியும்? கரங்களை குலுக்குவதனாலேயா? இல்லை. உங்களுடைய பெயரை புத்தகத்தில் பதிவு செய்வதனாலேயா? இல்லை ஐயா. நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். And that body God judged at Calvary was the body of Jesus Christ, and we're baptized into that body by one Spirit. அந்த சரீரத்தை கல்வாரியில் தேவன் நியாயம் தீர்த்தார். இயேசு கிறிஸ்துவின் சரீரமே அது. அந்த சரீரத்துக்குள்ளாக ஒரே ஆவியினால் நாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். We have eternal security as long as we're in the body of Christ. Nothing can separate us, nothing can touch us. நாம் கிறிஸ்துவின் சரீரத்துக்கு உள்ளாக இருக்கும் மட்டுமாக நமக்கு நித்தியமான பாதுகாப்பு இருக்கிறது. நம்மை ஒன்றினாலும் பிரிக்க முடியாது, ஒன்றினாலும் நம்மை தொடவும் முடியாது. If you go out, you go out by your own will. அப்படி நீங்கள் வெளியே போவீர்களானால் நீங்கள் உங்கள் சுய சித்தத்தினாலே வெளியே போகிறீர்கள். But just as sure, if you're in the body of Christ, as sure as Jesus rose from the dead, you'll rise too. God's already done. நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக இருப்பது எவ்வளவு நிச்சயமோ, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தது எவ்வளவு நிச்சயமோ, அவ்வளவு நிச்சயமாக நீங்களும் கூட எழும்புவீர்கள் என்பது நிச்சயம். தேவன் அதை ஏற்கனவே செய்துவிட்டார். You can't sin. உங்களால் பாவம் செய்ய முடியாது. Oh, you do. I might be a sinner in your sight, but if I'm in Christ, God don't see it because His sins atones, His blood atones for my sins there. See? ஓ, உங்களுடைய பார்வையில் நான் ஒரு கால் ஒரு பாவியாய் இருக்கலாம். ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தேவன் அதை காண்கிறதில்லை. ஏனென்றால் என்னுடைய பாவங்கள் பரிகரிக்கப்பட்டது. அவருடைய ரத்தம் அங்கே என்னுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்கிறது. புரிகின்றதா? I can't sin. He is born of God does not commit sin, for he cannot sin. The seed of God remains in him. See? என்னால் பாவம் செய்ய முடியாது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அவன் பாவம் செய்ய மாட்டான். ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. புரிகின்றதா? He's willing to, if he makes a mistake, sure he's right then willing to confess it. அவன் ஒரு தவறு செய்து விட்டால் சரியாக அங்கேயே அதை அறிக்கை செய்ய அவன் சித்தமாய் இருப்பான். If he's a real Christian, he will do it. If he holds it back, he shows he ain't got nothing in the first place. That's right. He hasn't got nothing to begin with. அவன் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் அதை அவன் செய்வான். அதை செய்யாமல் தனக்குள்ளாக வைத்துக் கொண்டிருந்தால் துவக்கத்திலேயே அவனிடத்தில் ஒன்றுமில்லை என்று அது காட்டுகிறது. அது உண்மையே, துவக்கத்திலேயே அவனிடத்தில் ஒன்றுமில்லை. But if he's a real Christian right here, you plant a grain of wheat in the ground, it'll always be a grain of wheat. Cucumber's may be all around it and everything else, but it'll be a grain of wheat as long as it stands. Is that right? ஆனால் அவன் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் இருந்தால் சரியாக இங்கே ஒரு கோதுமை மணியை பூமிக்குள் விதையுங்கள், அது எப்பொழுதுமே கோதுமை மணியாகவே இருக்கும். அதை சுற்றிலும் முள் விதைகள் இருக்கலாம், மற்றெல்லா காரியங்களும் இருக்கலாம், ஆனால் அது இருக்கும் காலமட்டுமாக அது கோதுமை மணியாகவே இருக்கும். அது சரியே. And if a man's really born to the Spirit of God, he isn't in and out and back and forth and out in the world and out here. No, sir. No.
ஒரு மனிதன் உண்மையாகவே தேவனுடைய ஆவியினால் பிறந்தவனாய் இருந்தால் அவன் உள்ளேயும் வெளியேயுமாய் இருக்க மாட்டான். முன்னேயும் பின்னேயுமாயும் உலகத்தில் அங்கே உள்ளாயும் வெளியாயும் இருக்க மாட்டான். இல்லை ஐயா, இல்லை இல்லை. You're not a kookaburra one day and a grain of wheat the next day. God don't have that in the field. Yes, sir. ஒரு நாளில் ஒரு முள்ளாகவும் அடுத்த நாளிலே ஒரு கோதுமை மணியாயும் இருக்க முடியாது. தேவன் அப்படிப்பட்டவைகளை வயலில் வைக்கவில்லை. ஆமையா. If you're born of the Spirit of God, you're a Christian from that time until you go away, and then you're immortal with God. That's right. If you're in the church. நீங்கள் தேவனுடைய ஆவியினால் பிறந்தவர்களாய் இருந்தால் அந்த நாள் துவங்கி நீங்கள் போகுமட்டாய் கிறிஸ்தவனாகவே அப்படியே இருப்பீர்கள். அதற்கு பின்னர் நீங்கள் அழியாதவர்களாய் தேவனோடு இருப்பீர்கள். நீங்கள் சபைக்குள் இருந்தால் அது சரியே. Now let's talk about the death side. இப்போது நாம் மரணத்தின் பாகத்தை குறித்து பேசுவோம். Now how could a person on that estate and that kind of a condition ever be sick? அந்த விதமான சூழ்நிலையில் அந்த விதமான நிலைமைக்குள்ளாக இருக்கின்ற ஒரு மனிதன் எப்படி சுகவீனமாய் இருக்க முடியும்? Because that your body is not yet redeemed. Your body is not redeemed. காரணம் என்னவென்றால் உங்களுடைய சரீரம் இன்னும் மீட்டுக் கொள்ளப்படவில்லை. உங்களுடைய சரீரம் மீட்கப்படவில்லை. No matter how good you are and how saintly and how holy, how much Holy Spirit, that's only your soul. நீங்கள் எவ்வளவா இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவுதான் நல்லவர்களாய் இருந்தாலும் சரி, எவ்வளவு பக்தியா இருந்தாலும் சரி, பரிசுத்தமாய் இருந்தாலும் சரி, எவ்வளவு தான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தாலும் சரி, அதெல்லாம் உங்களுடைய ஆத்துமாவில் மட்டுமே. And your soul is not completed yet. உங்களுடைய ஆத்துமாவே இன்னும் முழுவதுமாய் மீட்கப்படவில்லை. It's just got the blessing, the promise of God, which is the earnest of our salvation. நீங்கள் வெறுமன ஆசீர்வாதத்தை மட்டும், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மட்டும் பெற்றிருக்கிறீர்கள். அது நம்முடைய ரட்சிப்பின் அச்சாரமாய் இருக்கிறது. But now if we have no earnest of our resurrection, no divine healing, then I have no assurance or nothing to prove to me that there is a resurrection. ஆனால் இப்பொழுது நம்முடைய உயிர்த்தெழுதலின் அச்சாரம் நமக்கு இல்லை என்றால், தெய்வீக சுகத்தின் அச்சாரம் நமக்கு இல்லை என்றால், அப்பொழுது அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று எனக்கு நிரூபிக்க எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது, அல்லது ஒன்றுமே கிடையாது. Just like if Christ doesn't live in my heart, if I have to take it from some kind of a psychological thing back under, I have to believe somewhere like that, well then I'd be a little skeptic of it. கிறிஸ்தியனுடைய இருதயத்துக்குள் ஜீவிக்கவில்லை என்றால், எங்கோ அக்கிரில் இருக்கும் ஏதோ விதமான மனோதத்துவமான காரியத்திலிருந்து அதை நான் எடுக்க வேண்டி இருக்குமானால், அங்கு எங்கேயோ அதை போன்று நான் விசுவாசித்தாக வேண்டுமானால், அப்பொழுது அதில் சற்று சந்தேகம் உள்ளவனாகவே இருப்பேன். And that's the reason over in Africa, when they come, here come missionaries up, bringing thousands of those natives, and they're packing little old mud idols and everything else, is because that they had just heard the psychic side of the Bible. அந்த காரணத்தினால் தான் ஆப்பிரிக்காவில் மிஷனரிமார்கள் வரும்போது அந்த ஆயிரக்கணக்கான ஆதிவாசிகள் அவர்களுடைய சிறு மண் விக்கிரகங்களையும் மற்றவைகளையும் எடுத்துக்கொண்டு அங்கே வருகிறார்கள். காரணம், அவர்கள் வேதாகமத்தின் மனோ தத்துவத்தின் பக்கத்தை தான் கேட்டார்கள். That's right. My own church is Baptist, Methodist, Presbyterian, all went in there. அது சரியே. பாப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன் முதலானவைகளுக்குள் போய்கொண்டிருந்தவர்களே என்னுடைய சொந்த சபையாயிருக்கிறார்கள். But when they seen the power of God come in demonstration, that settled it. They know then that God was God. ஆனால் தேவனுடைய வல்லமையை கிரியையில் வர கண்டதும் அது காரியத்தை தீர்த்தது. தேவன் தேவனாகவே இருக்கிறார் என்பதை அப்பொழுது அவர்கள் அறிந்து கொண்டார்கள். But now what starts this sickness? ஆனால் இப்பொழுது இந்த வியாதியை துவக்குகிறது என்ன? Now the first thing, it's a spirit before it becomes a disease. Just the same as you was a spirit before you become a human being. முதலாவது காரியம், அது வியாதியாக வருவதற்கு முன்னர் அது ஒரு ஆவியாயிருந்தது. எப்படி நீங்கள் ஒரு மானிடனாக வருவதற்கு முன்னர் ஒரு ஆவியாய் இருந்தீர்களோ அதை போல். Now I'm going to take Brother Willits here as an example. இங்கிருக்கின்ற சகோதரன் வில்லட்ஸ் அவர்களை ஒரு உதாரணமாக இப்பொழுது நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். Brother Willits, there was a time when you and I wasn't nothing.
And then the first thing, God gave us a life. சகோதரன் வில்லட்ஸ், நீங்களும் நானும் ஒன்றுமாய் இல்லாத இருந்த காலம் ஒன்று இருந்தது. அதற்கு பின்னர் நமக்கு நடந்த முதலாவது காரியம், தேவன் நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்தார். And if I take your body down this afternoon, you're made up of a bunch of cells held together with atoms. இந்த விதமாக பார்ப்போம். உதாரணமாக, இன்று பிற்பகல் உம்முடைய சரீரத்தை நான் எடுத்து பார்த்தால் அது ஒரு கூட்ட செல்களை கொண்டு ஆக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை அணு ஒன்று சேர்த்து பற்றி கொண்டிருக்கிறது. And now someday them atoms will be destroyed. If Jesus tarries, you'll go on back. இயேசுவானவர் வர தாமதித்தால் என்றாவது ஒரு நாள் அந்த அணுக்கள் எல்லாம் அழிந்து போகும். நீர் திரும்பி பழைய நிலைக்கு போய்விடுவீர். They'll be just like they was in the beginning. Go back into the air. அவைகள் துவக்கத்தில் இருந்தது போன்று மீண்டுமாக வானவெளிக்குள் போய்விடும். But when your spirit returns, those atoms will gather together again with this spirit and bring forth another. Brother Willits, just like that one. Only younger, when he was at his best. ஆனால் உம்முடைய ஆவி திரும்பி வரும்போது அந்த அணுக்கள் எல்லாம் மீண்டுமாய் அந்த ஆவியோடு ஒன்றாக கூடி சேர்ந்து இன்னொரு சகோதரன் வில்லட்டை அதை போன்றே கொண்டு வரும். ஆனால் வாலிபத்தில் நன்றாக இருந்த நிலையில் வில்லட் இருப்பார். When a man gets past about 25 years old, he finds a few wrinkles under his eyes and some gray hairs coming in. ஒரு மனிதன் 25 வயதை கடந்து செல்லும் போது அவனுடைய கண்களுக்கு அடியில் சில சுருக்கங்கள் விடும், சில நரைகள் வருகின்றன. It's going to be because death's after you, and one of these days it's going to take you. No matter who you are, it's going to take you. அப்படிதான் இருக்க போகின்றது. ஏனென்றால் மரணம் உன்னை தொடருகிறது. இந்நாட்களில் ஒன்றில் அது உன்னை கொண்டு போக போகிறது. நீ யாரா இருந்தாலும் சரி, அது உன்னை கொண்டு போக போகிறது. But it gradually, you'll get in a corner here and God will get you out of that corner, and you get in this corner here, death will almost have you over here, but after a while it'll get you. ஆனால் அது படிப்படியாக வரும். நீங்கள் இங்கு எங்கோ ஒரு மூலையில் சிக்கிக் கொள்வீர்கள். தேவன் உங்களை அந்த மூலையிலிருந்து விடுவிப்பார். பின்னர் நீங்கள் இந்த மூலையில் சிக்கிக் கொள்வீர்கள். அங்கே சற்றேறக்குறைய முழுவதுமாக மரணம் உன்னை பற்றி கொள்ளும். பின்னர் இந்த இடத்தில் ஆனால் கொஞ்சம் கழித்து அது உன்னை பிடித்துக் கொள்ளும். But then what death can do, it takes its full toll, and then when it's done all that it can do, when God gave you this life and you is at your best at about 23, when you come into the resurrection, you'll come back just exactly like you was when you was 23 years old, 25. For death set in. ஆனால் அதன் பிறகு மரணத்தினால் என்ன செய்ய முடியும்? அது அதனுடைய முழு தீர்வையையும் எடுத்துக்கொள்ளும். மரணம் அதனால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து முடித்து விடுகிறது. தேவன் உங்களுக்கு இந்த ஜீவனை கொடுத்த போது நீங்கள் உங்களுடைய மேலான உச்ச நிலையில் சுமார் 23 வயதில் இருந்தீர்கள். நீங்கள் உயிர்த்தெழுதலுக்குள் வரும்போது மரணம் உங்களை பிடிக்கும் முன்னாக சுமார் 23 அல்லது 25 வயதில் எப்படி இருந்தீர்களோ சரியாக அந்த வண்ணமாகவே நீங்கள் திரும்புவீர்கள். Death will have everything that it can do. It's set in there, but you'll come right back where you were. மரணமானது அதனால் முடிந்த எல்லா காரியங்களையும் எடுத்துக்கொள்ளும். அது அங்கே உள்ளே இருக்கிறது. ஆனால் நீங்கள் இருந்தது போலவே திரும்பி வருவீர்கள். Now, if each one of your cells in your body, let's take it down now. You come cell after cell, cell after cell, and lay it apart. You're on a platform. After each cell in your body, you'll come down to one little tiny germ where you began. Can't be seen with the natural eye. நாம் இப்பொழுது நம்முடைய சரீரத்தை எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு செல்லின் மேல் செல்லாக நீங்கள் வளர்ந்தீர்கள். அவைகளை ஒவ்வொன்றாய் பிரித்தெடுத்து இந்த மேடையின் மேல் வைத்தால் முடிவில் நீங்கள் துவங்கினதான அந்த நுண்கிருமியையும் பார்க்க முடியாது. அந்த கிருமியை கூட உங்களுடைய இயற்கையான கண்களினால் பார்க்க முடியாது. You have to look under scope glasses. I've seen the germ of life under a microscope. It looks like a little bitty thread. நீங்கள் அதை பூத கண்ணாடி குழாயின் வழியாகத்தான் பார்க்க முடியும். ஜீவனின் கிருமையை நான் பூத கண்ணாடியில் பார்த்திருக்கிறேன்.
அது பார்ப்பதற்கு ஒரு சிறிய நூல் போன்று காணப்படும். And the first thing starts is right in the spine. It's like a little knot. That's the first little cell accumulates on top of a cell. முதலாவது துவக்கம் முதுகெலும்பில் இருந்துதான். அது ஒரு முடிச்சு போல் இருக்கும். முதல் சிறு செல்லின் மேல் கூடி சேர்ந்த இன்னொரு செல் தான் அது. Now, if I had to take that one single little cell that every one of you come from, one little teeny cell, germ, நீங்கள் ஒவ்வொருவரும் உருவாகி வந்த அந்த ஒரு சிறிய மிக நுண்ணிய செல்லை, கிருமியை நான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தால், what is a germ? A germ is a little teeny, the smallest of cell. ஒரு கிருமி என்றால் என்ன? ஒரு கிருமி என்றால் மிகவும் சிறிய நுண்ணிய இருப்பவைகளிலே மிக நுண்ணிய செல்லா. Well, what's after that? சரி, அதற்கு பிறகு அது என்ன ஆகிறது? Now I've tucked you down from every piece of you down to this one little cell, and I haven't found you yet. I've just got your cells laid out. உங்களுடைய ஒவ்வொரு துண்டிலிருந்தும் இந்த சிறிய செல் மட்டுமாய் எடுத்து நான் கீழே வைத்தால் அப்பொழுதும் கூட உங்களை என்னால் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுடைய செல்களை தான் நான் எடுத்து அடுக்கி வைத்திருக்கிறேன். Well, then the next thing, blood cells and flesh cells and whatever they are, laying them all out here. But I haven't got you yet. அப்படியானால் அடுத்த காரியம், இரத்த அணுக்கள், மாமிச அணுக்கள், அவைகள் என்னவா இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் எடுத்து இங்கே வைத்தாலும் நான் இன்னமும் உங்களை கண்டுபிடிக்கவில்லை. Now I'm down to one germ now. Well, I'm going to take that little cell apart. Now where are you at? Your life. இப்பொழுது நான் படிப்படியாய் ஒரு சிறிய கிருமிக்கு வந்து விட்டேன். அந்த சிறிய செல்லையும் எடுத்து கீழே வைக்கிறேன். இப்பொழுது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? உங்களுடைய ஜீவன் எங்கே இருக்கிறது? The life makes the first cell, which is a germ, then everything after its nature, dog after dog, bird after bird, man after man, developing cells, cell on cell, cell on cell, comes up to where you are, human being. Developing of cells. ஜீவன் தான் முதலாவது செல்லா இருக்கிறது. அது ஒரு கிருமியா இருக்கிறது. அப்படியானால் எல்லா காரியங்களும் அதனதன் சுவாபத்தை பற்றியதா இருக்கிறது. நாய்க்கு பின் நாயாகவும், பறவைக்கு பின் பறவையாகவும், மனிதனுக்கு பின் மனிதனாகவும் இருக்கிறது. வளருகின்ற செல்கள் செல்லுக்கு மேல் செல், செல்லுக்கு மேல் செல் வளர்ந்து வந்து நீங்கள் இருக்கும் அளவிற்கு வந்து விட்டது. மானிட வர்க்கமே செல்களின் வளர்ச்சியாயிருக்கிறது. Now that was ordained of God to be so. அது அந்த விதமாய் இருக்க வேண்டும் என்று தேவனால் நிர்ணயிக்கப்பட்டதாயிருக்கிறது. But now what about a cancer? Let's talk of him a little bit. ஆனால் இப்பொழுது ஒரு புற்றுநோயை குறித்து என்ன? அதை குறித்து நாம் சிறிது பேசுவோம். Now God gave you your life. இப்பொழுது தேவன் உனக்கு உன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். And say here you are today, here I am, there's nothing on my hand, but there might be a cancer on my hand sometime. நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், நான் இங்கே இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய கரத்தின் மேல் ஒன்றுமில்லை, ஆனால் எப்போதாவது ஒரு புற்றுநோய் என் கரத்தின் மேல் இருக்கலாம். Well, how did that cancer get there? Let's see what the cancer is. Now let's take him apart. Let's go take him. சரி, அந்த புற்றுநோய் எப்படி அங்கே சென்றது? சரி, அந்த புற்றுநோய் தான் என்ன என்று நாம் பார்ப்போம். நாம் போய் அதை வெளியே எடுத்து பார்ப்போம். அதை எடுத்து பகுத்து பார்ப்போம். Now he's a bunch of cells too. Do you know that? அதுவும் கூட ஒரு கூட்ட உயிரணுவாகும். உங்களுக்கு தெரியுமா? Tumor, cataract, any of those things are cells. தசை வளர்ச்சி, கண்களின் தோல் வளர்ச்சி, அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியமும் உயிரணுக்களே ஆகும். They don't have no form. Some of them spreads out and some look like a spider and some runs streaks like red cancers. It's like a long red thread that runs through. அவைகளுக்கென்று சொந்தமான எந்த ஒரு உருவமும் கிடையாது. அவைகளில் சில பரவலாக படரும், ஒரு சில சிலந்தியை போன்று இருக்கும், சில கோடு போன்று தெரியும், ஒரு சிவப்பு புற்றுநோய் ஊடாக செல்லும் ஒரு சிவந்த நூல் போன்று இருக்கும். Then there's a rose cancer which usually comes on the breast of a woman. It's like pancakes laying on one another and then they go spraddling out and they just grow anywhere. அடுத்து ஒரு ரோஜா புற்றுநோயாய் இருக்கிறது. அது வழக்கமாக ஸ்திரீகளுடைய மார்பில் வரும். ஒன்றின் மேல் ஒன்றாக வைக்கப்பட்ட பணியாரங்களை போன்று இருக்கும். அதற்கு பின்னர் அவைகள் படர்ந்து கொண்டே போகும். அவைகள் எங்கு வேண்டுமானாலும் வளரும். Sometimes tumors are lopsided this way, long, oblong, and everything. They have no form.
because they're after a spirit which has no form, but it's a developing of cells. It's a bunch of cells. சில சமயங்களில் தசை வளர்ச்சிகள் பொருத்தமில்லாத பெரிது சிறிதாகவும் இந்தவிதமாயும் நீளமாயும் நீண்ட சதுரமாயும் எல்லா விதமாயும் இருக்கும். அவைகளுக்கு எந்த உருவமும் கிடையாது. ஏனென்றால் எந்த விதமான ஒரு உருவமும் இல்லாத ஒரு ஆவியை பற்றினதாய் இருக்கிறது. ஆனால் அது ஒரு உயிரணுக்களின் விருத்தி அடைதலாய் இருக்கிறது. அவைகள் ஒரு கூட்ட உயிரணுக்களே ஆகும். Say in you right now is a tumor or a cancer. This developing cells, growing, growing, growing. It's eating, sucking your life from you. It's living on the bloodstream. உதாரணமான உங்களுக்குள்ளாக இப்பொழுது ஒரு தசை வளர்ச்சியோ அல்லது புற்றுநோயோ இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவைகள் உயிரணுக்களின் விருத்தி அடைதலாய் இருக்கிறது. வளர்ந்து 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 கொண்டே போகிறது. அது சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது. உன்னிடத்தில் இருந்து உன்னுடைய ஜீவனை உறிஞ்சிக் கொண்டே இருக்கிறது. அது உன்னுடைய இரத்த ஓட்டத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றது. Cataract takes the mucus of the eye and grows right over, covers itself over. Shut your eyes off. கண்களின் தோல் வளர்ச்சியானது கண்ணில் சுரக்கும் கோழை நீரை எடுத்து அங்கேயே அது வளர்ந்து அதே கண்ணை மேலாக மூடி கண் பார்வையை அடைத்து போடுகிறது. Some of them comes and never gets like tubercular. That comes just in little small germs. அவைகளில் சில உள்ளே வந்து வெளியே போவதே இல்லை. காச நோய் கிருமிகளை போன்று ஒரு சிறு கிருமியாய் உள்ளே வருகிறது. There's nothing to do with the size of it. The same size germ makes an elephant, makes a chigger. There's nothing to the size of the germ. அதற்கு அளவு ஏதும் கிடையாது. அதே அளவுள்ள கிருமி ஒரு யானையை உண்டு பண்ணும், ஒரு சிறிய ஈயையும் உண்டு பண்ணும். புரிகின்றதா? அந்த கிருமியின் அளவு ஒன்றுமே. And some of them takes body form, some never does, and some never goes into cells. Some becomes spirit, torments the soul. அவைகளில் சில சரீர உருவம் எடுக்கின்றன, சில அப்படியா எடுப்பதே கிடையாது. சில கிருமிகள் உயிர் அணுக்களாகவே ஆகாது. சில கிருமிகள் ஆவிகளாகி ஆத்துமாவை சித்திரவதை செய்யும். We'll try to get that part. I'll leave that part for tomorrow afternoon if I can. Where that soul spirit comes and how down under here. அந்த பகுதியை எடுத்து முயற்சிப்போம். நான் அந்த பகுதியை நாளை பிற்பகலுக்கு விட்டு வைக்கிறேன். என்னால் கூடுமானால் அந்த ஆத்துமா ஆவி எங்கே வருகிறது, எப்படி இங்கே எவ்வளவு ஆழமாய் கீழே வருகிறது என்பதை பற்றி பார்ப்போம். Now friends, I'm not telling this from some kind of a psychology. I have dealt with demons for years and you know that. இப்பொழுது நண்பர்களே, ஏதோ மனோ தத்துவத்திலிருந்து நான் இதை உங்களுக்கு எடுத்து கூறவில்லை. நான் வருஷங்களாக பிசாசுகளோடு இடைப்படுகிறேன். நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள். If you only knew the thing after the services is over at night, what goes on sometimes. You don't know. Remember, when you come against the spirit, you better know what you're speaking about. கூட்டம் முடிந்த பிறகு இரவில் என்ன சம்பவிக்கிறது? நீங்கள் மட்டும் அந்த காரியத்தை அறிந்திருந்தால் உங்களுக்கு தெரியாது. நினைவிருக்கட்டும், நீங்கள் ஒரு ஆவியை எதிர்த்து கொண்டு வரும்போது நீங்கள் எதை குறித்து பேசுகிறீர்கள் என்பதை அறிந்திருப்பது நலமாயிருக்கும். Just don't stand there and carry on because it ain't going to do any good. வெறுமனே அங்கே நின்று கொண்டு காரியத்தை செய்து கொண்டிருக்க வேண்டாம். ஏனென்றால் அது எந்த நன்மையும் செய்ய போகிறதில்லை. But when actually a demon has to obey you, you'll recognize it. ஆனால் உண்மையாகவே ஒரு பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் அவன் அதனை அடையாளம் கண்டுகொள்வான். It ain't how loud you holler. It ain't how much oil you put on. It's what's back here that he'll recognize. It's the truth. நீங்கள் எவ்வளவு சத்தமாய் கூறுகிறீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் எவ்வளவு எண்ணெய் ஊற்றுகிறீர்கள் என்பதும் ஒரு பொருட்டல்ல. அவன் அடையாளம் கண்டு கொள்வதெல்லாம் பின்னால் இருக்கின்ற காரியத்தை தான், சத்தியத்தை தான். Jesus just said to him, "Come out." இயேசுவானவர் வெறுமனே அவனிடத்தில் வெளியே வா என்று கூறினார். Remember the disciples have been kicking and twisting and trying to cast him out and everything. நினைவிருக்கட்டும், அந்த சீஷர்கள் உதைத்துக் கொண்டும் நெளிந்து கொண்டும் எல்லா காரியங்களை செய்து கொண்டும் அவனை வெளியே அனுப்ப பிரயாசித்துக் கொண்டிருந்தார்கள். He said, "Why couldn't we cast him out?" He said, "Because of your unbelief." ஏன் எங்களால் அவனை துரத்தக்கூடாமல் போயிற்று என்று அவர்கள் கூறினர். அதற்கு காரணம் உங்களுடைய அபிசுவாசமே என்றார். He said, "Come out of him." The boy fell and had the hardest fit he ever had. They recognize authority.
அவனை விட்டு வெளியே வா என்று அவர் கூறினார். அந்த பையன் அப்படியே கீழே விழுந்து அது வரையிலும் வராத அளவுக்கு இழுப்பு உண்டானது. புரிகின்றதா? அவைகள் அதிகாரத்தை அடையாளம் கண்டுகொள்ளுகின்றன. Look at those boys down there, those vagabonds who seen Paul casting out devils. They said, we can do the same thing. Some priest's sons. அங்கே இருந்த அந்த பையன்களை பாருங்கள். பொறுப்பற்று அலைந்து திரிகின்ற அவர்கள் பவுல் பிசாசுகளை துரத்துகிறதை கண்டனர். ஏதோ ஆசானுடைய குமாரர்கள் நம்மாலும் கூட அதே காரியத்தை செய்ய முடியும் என்று கூறினர். So they go out and said, we can cast out devils. Acts 19. எனவே அவர்கள் அங்கு போய் எங்களால் பிசாசுகளை துரத்த முடியும் என்று கூறினார்கள். அப்போஸ்தலர் 19. They went out to a man who had epileptic fits and said, we adjure you by Jesus, come out of him. The devil said, now, in the name of Jesus who Paul preaches. அவர்கள் அப்படியே போய் காக்காய் வலியுள்ள ஒரு மனிதனிடத்தில் பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்று கூறினார். The devil said, now I know Jesus and I know Paul, but who are you? பிசாசு அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று கூறினர். You know what happened? Jumped on the man, tore their clothes, and they had the fits themselves and run out into the street. என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு தெரியும். அவர்கள் மேல் பிசாசு பாய்ந்து அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து அந்த காக்காய் வலிப்பு அவர்களில் வர அவர்கள் வீதியிலே ஓடி போனார்கள். Them same demons live today. So there is a lot of fanaticism. This is the church this evening. அதே பிசாசுகள் தான் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றன. ஆகையினால் தான் அதிகப்படியான மத வைராக்கியம் இருக்கிறது. இந்த சாயங்கால நேரத்தில் இதுதான் சபை. There's a lot of fanaticism in the lands today called divine healing that ought to be shut up. தேசத்தில் இன்றைக்கு அதிகப்படியான தெய்வீக சுகமளித்தல் என்று அழைக்கப்படுகின்ற மத வைராக்கியம் இருக்கிறது. அதை நிறுத்தப்பட வேண்டும். That's what brings reproach upon the real cause. உண்மையான காரணத்தின் மேல் நிந்தையை அதுதான் கொண்டு வருகிறது. That's why you have such a hard struggle. There's a lot of stuff called religion today that ought to be shut up. Nothing but cults. That's what makes the true church of God have such a hard struggle with it. அதன் காரணமாகத்தான் உங்களுக்கு பலத்த போராட்டம் உண்டாயிருக்கிறது. மதம் என்று அழைக்கின்றதில் இன்றைக்கு அதிகப்படியான காரியங்கள் இருக்கின்றன. அவைகள் மூடப்பட வேண்டும். அது துர்போதனைகளை அன்றி வேறொன்றுமில்லை. உண்மையான தேவனுடைய சபைக்கு அப்படி ஒரு கடினமான போராட்டத்தை உண்டாக்குகிறது அதுவே. But we're America. That's the way to be. ஆனால் நாமோ அமெரிக்கா. பாருங்கள், அந்த விதமாய் தான் இருக்க வேண்டும். God says the wheat and creepers and briars grow together. Don't try to pluck them up. Let them grow together. But by their fruits you know them. கோதுமையும் புல்செடிகளும் மற்றவைகளும் ஒன்று சேர்ந்து வளர்கிறது என்று தேவன் சொன்னார். அவைகளை பிடுங்கி போட பிரயாசிக்காதீர்கள். அவைகளை சேர்ந்து வளர விடுங்கள். ஆனால் அவைகளின் கனிகளால் அவைகளை அறிவீர்கள் என்றார். There's no fruits while there's no life. There's nothing there. அங்கே கனிகளே கிடையாது. ஏன்? அங்கே ஜீவன் இல்லை. அங்கே ஒன்றுமே இல்லை. Now watch this cell. இப்பொழுது இந்த உயிரணுவை கவனியுங்கள். Let's say, for instance, like a lot of time the red cancer usually hits in the womb of a woman, female bruises and so forth. ஒரு எடுத்துக்காட்டாக இந்த விதமாய் கூறுவோம். அநேக சமயங்களில் ஏற்படுவது போன்று சிவப்பு புற்றுநோயானது வழக்கமாக ஒரு ஸ்திரீயின் கர்ப்பத்தில் பெண்களின் காயங்கள் முதலானவைகளில் வழக்கமாக ஏற்படுகிறது. Now let's take that fella down now on his cells, this cancer. இப்பொழுது நாம் அதை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது புற்றுநோய் அதனுடைய உயிரணுவில் மேல் இருக்கிறது. Now cancer, everything in the natural types the spiritual. இயற்கையில் இருக்கின்ற எல்லா காரியங்களும் ஆவிக்குரியதற்கு பாவனையாய் இருக்கிறது. Are you aware of that? அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Everything in the natural types the spiritual, regardless. இயற்கையில் இருக்கின்ற எல்லா காரியங்களும் எதுவாய் இருந்தாலும் அது ஆவிக்குரியதற்கு பாவனையாய் இருக்கிறது. For instance, like this, when we're born in the body of Christ, there's three elements it takes to bring our birth. உதாரணமாக இது போன்று நாம் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக பிறக்கும் பொழுது நம்முடைய பிறப்பை கொண்டு வருவதற்கு 3 மூல பொருட்களை அது எடுத்துக்கொள்கிறது. And that's the three elements that came out of the life of Christ when he died. கிறிஸ்துவானவர் மரித்தபோது அவருடைய ஜீவனுக்குள்ளிருந்து வெளிவந்ததும் அந்த 3 மூல பொருட்களே. There come from his body water, blood,
Spirit. Is that right? அவருடைய சரீரத்திலிருந்து அங்கே தண்ணீர், ரத்தம், ஆவி இவை வெளிவந்தது. அது சரியா? Three elements. That's the elements we go through when we're born again. Justification, sanctification, baptism of the Holy Spirit. மூன்று மூலப்பொருட்கள். நாம் மறுபடியுமாய் பிறக்கும் போது அந்த மூன்று மூலப்பொருட்களின் ஊடாகத்தான் நாம் செல்கிறோம். நீதிமான் ஆக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். Now that can all be in one act. அவைகள் எல்லாம் ஒரே கிரியையில் வரக்கூடும். But you can be in a justified state without being sanctified. ஆனால் பரிசுத்தமாக்கப்படாமலேயே நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். You can believe on the Lord Jesus Christ and still carry your filth with you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்டவர்களாய் இருந்து கொண்டு உங்களுடைய அசுசியை நீங்கள் தொடர்ந்து உங்களோடு கூட கொண்டு போகலாம். But you can absolutely live in a both justified and a clean holy life and without the Holy Ghost. ஆனால் நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டும் பரிசுத்தமாக்கப்பட்டதுமான நிலையில் முற்றிலுமாய் இருந்து கொண்டு இன்னமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமே இல்லாமல் இருக்க முடியும். See the Bible, 1 John 5:7 said there are three that bear record in heaven, the Father, Son, and Holy Ghost, and the Father, Word, and Holy Ghost, which was the Son, and these three are one. பாருங்கள், வேதாகமத்தில் 1 யோவான் 5:7 பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி, அதுதான் குமாரன். இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். And there's three that bear record on earth, the water, blood, and spirit, and they agree in one. Not one, but agree in one. பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூன்று, ஜலம், ரத்தம், ஆவி என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இம்மூன்றும் ஒன்று அல்ல, ஆனால் இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. You can't have the Father without having the Son. You can't have the Son without having the Holy Ghost. For they are inseparable one. The Trinity is in a one. குமாரனை உடையவர்களாய் இராமல் உங்களால் பிதாவை உடையவர்களாய் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியை உடையவர்களாய் இராமல் உங்களால் குமாரனை உடையவர்களாய் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் பிரிக்க முடியாத ஒன்றாய் இருக்கிறார்கள். திருத்துவம் ஒரு ஒருமையில் தான் இருக்கிறது. I don't hear it around here, but you hear a lot across the country. One of the greatest things in the Pentecostal groups is a mix